சங்ககாலம் பொற்காலம் என்கிறோம் இல்லையா? பரத்தையர் இன்று நேற்றாயிருக்கிறார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியம் என்று சொல்கிறோம். சில பேர் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று இன்னும் கூடுதலாக பெருமிதத்தோடு பேசுகிறார்கள். அந்த தொல்காப்பியம் சொல்கிறது, ஒரு தலைவன் அவனுக்கு காமக்கிழத்தியும் மனையோளும், அவனுக்கு மனையோள் மனைவியும் இருப்பாள், காமக்கிழத்தி வைப்பாட்டியும் இருப்பாள். மாய பரத்தையர் உள்ளும் வழியும் தொல்காப்பிய வரி இது. நீங்கள் இது போன்ற கனமான செய்திகளை எல்லாம் முதலில் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படியே மேலெழுந்த வாரியாக இன்புறுத்தல் ஒன்றுதான் இலக்கியத்தின் பயன் என்பது போல நடப்பது குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன். இன்றைக்கு எந்த பேராசிரியர் தொல்காப்பியம் பேசுகிறார்? எந்த பேராசிரியர் இப்பொழுது உங்களுக்கு சங்க இலக்கியத்தின் சாறு பிழிந்து உங்களுக்கு கொடுக்கிறார்? ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளலாமா? உட்கார்ந்து கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாமா? 20 வயதில் இன்பமா? 60 வயதில் இன்பமா? கூட்டு குடும்பம் தேவையா? தனி குடும்பம் தேவையா? பேராசிரியர்களே இப்படி மலிவாக பேசினால் இந்த மண் செய்த பாவம் என்று நான் நினைக்கிறேன். வேற என்ன சொல்வது? இப்பொழுது பேச்சுக்கு பேச்சு தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறேன். இப்படி 55 ஆண்டு காலமாக பேசி 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 என்னை கெடுத்து கொண்டதை தவிர இந்த மண்ணை மேன்மைப்படுத்த முடியவில்லை. வள்ளுவன் சொல்கிறான், என்ன மாதிரியான முட்டாளுக்கு தான் சொல்கிறான், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார். உலகம் எப்படி போதோ அப்படியே போடா மகனே, அதற்கு மாறாக நீ நின்றால் நீ எவ்வளவு கற்றாலும் நீதான் முதல் முட்டாள்னு சொல்றான். இது தெரிந்த முட்டாள் நான். ஆனால் என் சுதர்மம் இதிலிருந்து விலகாது. எத்தனை ஆயிரம் பேர் கேட்கிறீர்கள் என்பது முக்கியம் இல்லை எனக்கு, எவ்வளவு பேர் சிந்திக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். யோசியுங்கள். 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியத்தில் மாய பரத்தை உள்ளிய வழியும் என்ற வரி இருக்கிறது. அப்பொழுது அங்கே பரத்தை இருக்கிறாள், கனிகை இருக்கிறாள். தமிழனுடைய வாழ்வு எப்படி இருந்தது? ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா மிக அழகாக சொல்றார், மனம் வருந்தி சொல்கிறார். நெல்லுக்கு உமியும், நெல்லுக்கு உமி, கடலுக்கு நுரையும், மதிக்கு மருவும் குறையாக இருப்பது போல் இந்த தமிழன் வாழ்வில் பரத்தையர் தொடர்பு குறையாக இருந்திருக்கிறது சங்ககாலம் தொற்று. எனவே தொல்காப்பியத்திலிருந்து நீங்கள் பார்த்தாலே ஆணுக்கு ஒரு நீதி பேசப்படுகிறது, பெண்ணுக்கு ஒரு நீதி பேசப்படுகிறது. பிறகு நீங்கள் சங்க இலக்கியங்களை பாருங்கள், என் குறுந்தொகையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். வினையே ஆடவர்க்கு உயிர், வாழ்நுதல் மனை உரை மகளிர்க்கு ஆடவர் உயிர். வினையே ஆடவர்க்கு உயிர், வாழ்நுதல் மனை உரை மகளிர்க்கு ஆடவர் உயிர். என்ன சொல்கிறான்? தொழில் புரியக்கூடிய ஆணுக்கு பெண் உயிராக இருக்கிறாள். வாழ்நுதல் மனை உரை மகளிர்க்கு, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெண்ணுக்கு ஆண் உயிராக இருக்கிறான். அங்கேயே டிவிஷன் ஆஃப் லேபர் பிரிக்கிறான் பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொழில் ஆண் செய்யணும், பெண் மனை உரை மகளிர் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். கற்பூரத்தை டப்பாவுக்குள்ள அடைச்சி மேலே மூடிய போட்டான்னா கற்பூரம் கரையாது. டப்பா மூடிய திறந்தா
கற்பூரம் கரைஞ்சிடும். அதனால பெண்ணை இவன் கற்பூரமாக பார்க்கிறான். டப்பாவில் அடைத்து வைப்பதை போல வீட்டுக்குள்ள அடைத்து வைத்தான். வெளி உலக தொடர்பு இருந்தால் இவள் வரம்பு மீறி போவாள், நெறி பிறழ்ந்து போவாள். ஐயோ யோசிங்க. அச்சமும் நானும் மடனும் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரியன்னு தொல்காப்பியம் சொல்றான். பாரதி இதெல்லாம் பாரதி படிச்சிருக்கான். நாய்கற்கு வேண்டுமாம் நாணம். அச்சமும் நாணமும் யாருக்கு வேணும்? நாய்கற்கு வேண்டும். யாரடா பெண்? ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்கள். பெண்ணின் குணம் எது? ஞானம், நல் அறம், வீரம், சுதந்திரம். நீ எப்படி படிப்பீங்க? ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். அப்படி அல்ல. அது ஞானம் பெண்ணுக்கு இருக்கு, நல் அறம் பெண்ணுக்கு இருக்கு, வீரம் பெண்ணுக்கு இருக்கு, சுதந்திரம் பெண்ணுக்கு இருக்கு. இவையெல்லாம் இருந்தால், இவற்றை ஆண் உலகம் அனுமதித்தால் அவர்கள் கெட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? செம்மை மாதர் திரம்புவதில்லையா? பெண் மக்கள் செம்மை சார்ந்தவர்களடா. அவர்கள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள், ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள். கூட்டுக்குள்ளேயே அடைத்து வைக்காதே. இப்படி நீங்கள் ஏராளமாக நீங்கள் குறுந்தொகை, ஆனால் இவைதான் சங்க இலக்கியம் நினைத்து விடாதீர்கள். அற்புதமான வாழ்வியல் சார்ந்த பேருண்மைகள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் நாம் பார்த்து பார்த்து படித்து படித்து சிலிர்த்து போகலாம், அது வேறு. ஆனால் பெண் என்று வந்துவிட்டால் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. இந்த பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாரினில் அறங்கள் வளருதம்மா. கவிமணி தேசிகநாயகம் பிள்ளை சொல்றார். இப்படி சொல்லி சொல்லியே பெண்களை ஏமாற்றி வச்சிருக்கிறோம் நாம. அம்மா நீ சாதாரணமானவளா? நீ தெய்வம்டா கண்ணா, நீ தெய்வம், என்னை வாழ வைக்கிற தெய்வம். உடனே அந்த பெண் என்ன சொல்லணும்? மகனே நீ என்னை தெய்வமாக மதிக்க வேண்டாம், சக மனுஷியாக மதித்தால் போதும். நாம் சக மனுஷியாக மதிப்பதில்லை. நீங்கள் கலித்தொகையை பாருங்க, எவ்வளோ அழகாக கலித்தொகையில் சொல்கிறான். ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேரும் காதலிக்கிறார்கள். இந்த பெண் தாய் தந்தையிடம் சொன்னால், நான் அவனை காதலிக்கிறேன், நான் அவனை கடிமணம் செய்ய விரும்புகிறேன். பெற்றோர் அதை மறுத்தார்கள். உடனே பெண்ணும் அந்த பையனும் யாருக்கும் சொல்லாமல் ஓடி போய்விட்டார்கள். இப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? ஓடி போய்விட்டார். அப்பொழுது சங்க இலக்கியம் அது எப்படி பேசுகிறது? உடன்போக்கு நிகழ்ந்தது, உடன் போக்கு நிகழ்ந்தது. எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க தமிழில். உடன்போக்கு நிகழ்ந்தது. பெண்ணை காணோம். உடனே தாய் பதறி அடித்து ஓடுகிறாள், தெரிந்த இடமெல்லாம் தேடுகிறாள். அப்படி போகிற வழியில் 2 அந்தணர்கள் வருகிறார்கள். அவர்களை பார்த்து இவள் கேட்கிறாள், பெருமக்களே, இந்த வழியில் ஒரு அழகிய பெண்ணும் அழகிய ஆணும் இணைந்து சென்றதை நீங்கள் பார்த்தீர்களா? இதுதான் காட்சி. உடனே அந்த 2 பேரும் சொல்வதாக கலித்தொகை பாடல். தாயே வருந்தாதே, 2 பேர் போனதை நாங்கள் பார்த்தோம். மலையில்தான் சந்தன மரம் இருக்கிறது. மனம் தரும் சந்தனம் மலையில்தான் பிறக்கிறது. ஆனால் அது மலைக்கு பயன்படாது. கடலில் தான் வெண்முத்து கிடைக்கிறது. அதனால் கடலுக்கு எந்த பயனும் கிடையாது. யாழில்தான் இசை பிறக்கிறது. அதனால் யாழுக்கு எந்த பயனும் கிடையாது.
மலையில் பிறந்த சந்தனம் மனிதனின் மார்புக்கு சொந்தம். கடலில் பிறந்த வெண்முத்து பெண் மக்களுக்கு சொந்தம். யாழில் வெளிப்படும் இசை காது கொடுத்து கேட்பவருக்கெல்லாம் சொந்தம். அதுபோன்றுதான் நீ பெற்ற பெண் அந்த ஆணுக்கு சொந்தமே தவிர உனக்கு சொந்தம் இல்லை. போய் வா மகளே. இதுதான் கலித்தொகை காட்டுகிற காட்சி. நண்பர்களே, இதன் மூலம் என்ன சொல்கிறீர்கள்? வேதனையோடு நான் பேசுகிறேன். என்ன சொல்லி நீங்கள் கற்பிக்க முயற்சிக்கிறீர்கள்? பெண்ணை பற்றி பேசுகிற பொழுது சந்தனம் பற்றி பேசுகிறீர்கள், வெண்முத்து பற்றி பேசுகிறீர்கள், யாழை பற்றி பேசுகிறீர்கள். சந்தனம் ஒரு பொருள், நான் உபயோகிக்கிற நுகர்கிற ஒரு பொருள் இல்லையா? முத்து நான் பயன்படுத்துகிற ஒரு பொருள். இசையும் நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள். அப்படி என்றால் பெண் பொருள். பொருள் அதுதான் அன்று தொட்டு ஏராளமாக நான் சொல்வேன். பெண்ணை ஒரு ஆண் தன்னுடைய உடைமை பொருளாக்கி கொண்டான். அதுதான் முக்கியம். வேட்டை சமுதாயம் இருந்ததே, அதுதான் ஆதி பொது உடைமை சமுதாயம். கம்யூனிஸ்டுகள் சொல்கிற சமுதாயம் இப்பொழுது சொல்றார்களே, இவன் வேட்டையாடு பசி தீர்த்து வாழ்ந்தானே, அந்த காலம்தான் ஆதி பொது உடைமை சமுதாயம். அனைத்தும் பங்கிடப்பட்டது, அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அங்கே சமத்துவம் இருந்தது, சமம் தர்மம் இருந்தது. பெண்தான் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தாள். மனித நாகரிகம் செழிப்புற்றதற்கு 2 முக்கியமான கண்டுபிடிப்புகள் தான் காரணம். ஒன்று அவன் கண்டுபிடித்த நெருப்பு, இன்னொன்று அவன் கண்டுபிடித்த சக்கரம். இந்த 2ம் தான் மனித நாகரிகத்தை முன்னெடுத்து சென்றது. அன்று வேட்டை சமுதாயமாக இருந்த பொழுது நெருப்பை கண்டுபிடித்தான். அந்த நெருப்பை அணையாமல் பாதுகாக்கும் பொறுப்பை பெண்ணிடம் கொடுத்தான். அன்று கொடுத்த நெருப்பு இன்று வரை அந்த பெண்ணிடம் மட்டும்தான் இருக்கக்கூடிய பொறுப்பு இல்லையா? அவளுக்கு தானே சமையலறை. அதனால் நீங்கள் கலித்தொகையை பார்த்தாலும் பெரிய மாற்றம் இல்லை, குறுந்தொகையை பார்த்தாலும் பெரிய மாற்றம் இல்லை. உங்க ஈபி பில்ல பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கீங்களா? உங்க ஈபி பில்ல மிச்சப்படுத்ததான் சூரியன் இருக்குங்க. அட என்ன சொல்றேன்னு புரியலையா? ஆமாங்க, இனி சூரியன் தான் உங்கள் மின்சார கட்டணங்களை கட்டும். நம்ம வேலழகன் சோலார்ஸ்ல உங்க ஈபி பில்ல மிச்சப்படுத்த சோலார்ஸ உங்க வீடுகள்ல இன்ஸ்டால் பண்ணி தராங்க. இதனால நீங்க 95% வரை சேவிங்ஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்ம வேலழகன்ல நீங்க சோலார் இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு மானியத்தையும் அவங்க வாங்கி தராங்க. அண்ட் இவங்களோட சேர்ந்து நீங்க சோலார் பிரான்சைஸ் ஆகிற வாய்ப்பையும் பெறலாம். உங்க வீட்டு ஈபி கட்டணத்தை உடனே குறைக்க நம்ம வேலழகன் சோலார்ஸ்க்கு கால் பண்ணுங்க. கான்டாக்ட் 7824912066 and 8778319139. ஐவன் ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்கு ப்ரோ. ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 கிராம்ஸ் ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியா? இன்னும் 4 கிராம்ஸ் ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியா ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 கிராம்ஸ் ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சிருக்கோம் மக்களே. 2 கிராம்ஸ் கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்க டிஎம் பண்ணுங்க. கெட் பேக் டு வணக்கம். நம்ம ஜெயினிஸ்ல நிறைய அப்டேட் ஆயிடுச்சு. ஒண்ணு நீங்க அப்டேட் ஆகலையா? ஒண்ணு ட்ரெடிஷனலா இருக்கீங்க. அப்ப இருங்க, நானும் இப்ப அப்டேட் ஆயிடுவேன். அப்டேட் ஆயிட்டோம்ல. நம்ம ஜெய்வன் சில்க்ஸ்ல புதிதாய் பிரம்மாண்டமாய் மேக்ஸி குவாட் செட்ஸ், பீஸ், ஷார்ட் டாப்ஸ், சல்வார் செட்ஸ்,
chudi sets, shirts, skirts. இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜெய்வன்சஸ்க்கு வாங்க. Rise and shine, learn with fun, smart and unique. VVNKM, VVNKM, VVNKM family. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.